குழந்தைகளுக்கு காது நன்றாக கேட்கறதுக்கான மருந்து. காது நல்லா கேட்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தை பக்கத்தில் வந்து கை தட்டினா திரும்புதான்னு பார்க்கணும். தாய்மார்கள் அந்த காலில் கொலுசு போட்டுருந்தா அந்த தாய் நடந்து போகிற சத்தத்தை காதில் கேட்டு அது அந்த பக்கம் இந்த பக்கம் உருளும். இதெல்லாம் இல்லைன்னா காது சரியாக கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்கலன்னா வாய் பேசாது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த காது கேட்கறதுக்கு கடுக்காய், வில்வ இலை, சீரகம், விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு நன்றாக காது கேட்கறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். 3வது மாதத்துலேயே குழந்தை தாயினுடைய முகம் பார்க்க ஆரம்பிச்சிரும். அதனுடைய சைகைகள் எந்த பக்கம் கூப்பிட்டாலும் அதை தூக்குனீங்கனாக்கா எந்த பக்கம் திரும்புது. உறவினர்கள் பேர் வச்சுட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலோ அல்லது ஏதாவது கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி அப்படி நீங்கள் பேசுகிறப்போ குழந்தைங்க எந்த பக்கம்லாம் நீங்கள் திரும்புகிறீங்களோ அந்த காது கேட்டதுனா தான் நீங்கள் கூப்பிடுற சத்தம் கேட்டு குழந்தை திரும்பும். அப்படி பேசாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காது கேட்காதுன்றதை நம்ம உடனே அதனுடைய சைகைகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 8 மாதத்துக்கு மேலே தான் எந்த ஒரு குரல் வளம் இருக்காது. காது கேட்காத குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு வாய் பேசவும் முடியாது. அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ காது கேட்கறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகமும் வில்வ இலையும் நல்லா சாராக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இதிலேருந்து அரை பாலாடை அளவுக்கு சாரை எடுத்துக்கிட்டோம். விளக்கெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்க்கணும். கடுக்காய் பொடி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த எல்லாம் ஒன்றா கலந்துடணும் நல்லா. இப்போ இதை நெய் விளக்கில் முறித்து எடுக்கணும். எண்ணெயும் மூலிகை சாரும் நல்லா முறிஞ்சிருச்சு. முறித்து எடுக்கிறதுனாக்கா இதுதான். இப்போது அந்த எண்ணெய் மூலிகை சாறு சூடாக இருக்கா அப்படின்னு அதிகமாக ரொம்ப கங்கு விழுகிறாப்புல நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா அந்த மூலிகை சாரும் அதிக சூடாக இருக்கும். அதனால் தொட்டு பார்த்து கலந்துட்டு அப்புறமா குழந்தைக்கு கொடுக்கணும். இந்த மூலிகை சாறு எல்லாம் கொடுக்குறோம்னாக்கா வெறும் வயிறாக இருக்கிறப்ப கொடுத்தீங்கனாக்கா சீக்கிரமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் தினமும் கொடுக்க வேண்டாம். ஒரு 3 வேளை கொடுக்கணுன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை 3 முறை மட்டும் குழந்தைக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சைகைகளை நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறப்ப திரும்புறது அந்த இதுகளை அதனுடைய சிம்டம்ஸை வச்சு நீங்கள் காது கேட்குறத நல்லா தெரிஞ்சுக்கிறலாம். குழந்தைக்கு காது கேட்கறதுக்கான மருத்துவம் அதில் முக்கியமாக கடுக்காய், வில்வ இலை, சீரகம், விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்து அப்படியே குழந்தைக்கு வாயில் கொடுத்தோம்னா அந்த உள்ளே போகும்போது உள்ளே நிறைய வேலைகள் நடக்கும். அப்படின் போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா காது கேட்கும் தன்மை அந்த குழந்தைக்கு கிடைக்கும். காது கேட்கும் தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.